ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட ஹீரோயின் இந்த அம்மா பூனை தாங்க. வாடகை வீட்டில் இருந்தப்போ ஒரு 16 பூனைக்குட்டி இருந்துச்சுன்னு சொன்னோம்ல, அந்த குட்டிகளோட அம்மா தாங்க இது. இது வந்து நாங்கள் வாடகை வீட்டில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் சொந்த வீடு கட்டினோங்க. இந்த கருப்பு பூனையும் சேர்ந்தான் ரெண்டையும் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்ட்டு சாக்கில் கட்டி சொந்த வீட்டு பக்கத்தில் கொண்டு விட்டு வந்தால் நைட்டாக ஸ்மெல் பண்ணி என்ஹெச்சவனுங்க. அவ்வளோ ரஷ்ஷு. அதில் எப்படி ஸ்மெல் பண்ணி எப்படியே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அடுத்த நாள் பார்த்தா மியாவும் சொல்லிட்டு நிற்கிது. என்னென்னு கேட்டால், பூனைகளோட வாசனை உணர்வு வந்து மனுஷங்களை விட 14 மடங்கு அதிகமாக இருக்குமா. மனுஷன் மூக்கில் 5 மில்லியன் ஆல்ஃபாக்ட் ரிசெப்டார்ஸ் இருந்தால் பூனைகளோட மூக்கில் 200 மில்லியன் ஆல்ஃபாக்ட் ரிசெப்டார்ஸ் இருக்குமா. இது வந்து ஃப்ளைமன் ரெஸ்பான்ஸுங்கிற வாசனை உணர்வு சமூக தொடர்புகளுக்கு பயன்படுத்துது. இது வந்து அபாயங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. இதே மாதிரி தான் நாயையும் கொண்டை விட்டுட்டு உங்களுக்கு மிளகா பொடியெலாம் தூவி விட்டு வருவாங்க, அப்படியும் ஓடி வந்துடும். நாய்களோட வாசனை உணர்வு வந்து 10,000 to 100,000 மடங்கு சக்தி வாய்ந்தது. மனுஷங்களை விட 225 to 300 மில்லியன் ஆல்ஃபாக்ட் ரெசெப்டார்ஸ் இருக்கும். மனுஷங்களுக்கு 6 to 10 மில்லியன் ரெசெப்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் நாய் பூனையெல்லாம் பெட்ஸ் வளர்த்தீங்கன்னா தயவுசெய்து வீதியில் விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் வச்சு பாருங்கள் எல்லோரும். எங்கள் வீட்டில் ஒரு வெள்ளை பூனை இருந்துச்சுங்க. நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தப்போ நடுவில் ஒரு ஓடை, அதுக்கப்புறம் NH7. ஒரு நாள் பார்த்தா எல்லாம் பஸ்ஸெல்லாம் நிறுத்திட்டு நிறைய பேர் கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா எங்கள் பூனை ரொம்ப தடி பாம்புங்க. அதை விரட்டிக்கிட்டே போய் அது பக்கத்துலேயே நல்லா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கு. விரட்டி கொண்டு போயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் பெட்ஸ் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.